கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் சென்னை அசோக் நகர்லேருந்து வரேன். 1.5 வயசு பேரன். அவன் பேரு ஈத்தன் சார்ல்ஸ். அவன் ஜனவரி பிப்ரவரி மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டான். காய்ச்சல், சளி, இருமல், வீசிங்னால கஷ்டப்பட்டு மூச்சு கூட விட முடியாம போகாத ஹாஸ்பிட்டலே இல்லை. 2 மாசம் கஷ்டப்பட்டான். நான் தேவன் அன்பு ஊழியங்களுக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணேன். நான் பிறகு ஷேமா மீட்டிங்கில் போய் நான் சாட்சி சொல்லுவேன். ஆண்டவரே, பிள்ளைக்கு இதுலேருந்து இந்த கொடுக்குற மருந்தெல்லாம் வாக்கிய பண்ணி நல்லா சுகம் ஆகணும் ப்ரேயர்னாலையும்னு சொல்லிட்டு நான் பொருத்தனை பண்ணேன். கடவுள் அவனுக்கு அதுக்கு பிறகு படிப்படியாக நல்ல சுகத்தை தந்தார். மட்டும் இல்லை, ஆறுதலை தேடி ஒரு நாள் மீட்டிங் 2016 போயிட்டு இருக்கேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். 2016 என் பிள்ளைக்கு ஜூலை மாதம் கல்யாணம் பார்க்க ஆரம்பிக்கும் பெரியவளுக்கு. அப்போ ஐயாட்ட பிரதர் கையில ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டேன். சித்தத்தை கேட்கும்போது பொண்ணு பார்க்கவே வரல. சொல்லியிருந்தாங்க ஒரு வரன், அவ்வளவுதான். தலையில கை வச்ச உடனே, ஆண்டவரே, நல்ல மணமகனே அவளுக்கு நீர் அமைத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரன்னு ப்ரேயர் பண்ணுங்க. அதே மாதிரி 2வது மகளுக்கும் கேட்டேன். அதே மாதிரி சொன்னாங்க. கடவுள் 2 பிள்ளைகளுக்கும் நல்லா திருமணம் நடத்தி நல்ல ஆசீர்வாதமா வைத்திருக்காங்க. பிள்ளைகளும் இருக்காங்க. நன்மை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி. நான் செய்யார்லேருந்து வரேன். என் பேர் ஸ்டெல்லா. நான் 4 வருஷமா அன்பரின் பாதத்துக்கு வந்துட்டுருக்கேன். நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் ஃபோனில் ஸ்டேட்டஸில் ஐயாவுடைய மங்கள வார்த்தை வச்சிடுவேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க டெய்லி பார்ப்பாங்க. எப்படி ஒரு 100 பேர் பார்த்துட்டு ஐயாவுடைய மெசேஜ் குறித்து என்கிட்ட பேசுவாங்க. ஒரு நாள் டிசம்பர் 20 என்கிட்ட சொன்னாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கால் பண்ணி, நீங்கள் சொல்லுவீங்கல்ல மங்கள வார்த்தையில் வச்சுருக்கீங்களா, அந்த ஐயா அன்பரின் குரல் நம்பிக்கை சேனலில் இப்போ மெசேஜ் கொடுத்துட்ருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அந்த சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அன்றைக்கி மெசேஜ் யோபு குறித்து பேசியிருந்தார். யோபுடைய முன்னிலை காட்டிலும் பின்னிலை அந்த வசனத்தை குறித்து பேசினார். சோதனை காலங்களுக்கு பின் வசந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் பேசியிருந்தாரு. அதை நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஆவியானவர் எனக்குள்ளே பேசினார். முடிவு ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை. 10 வருஷம் திருமண தடை இருக்குது. திருமண தடையை குறித்து ப்ரேயர் பண்ணும்போது எங்கள் வீட்டில் நான் அப்பா எல்லாம் இருக்கும்போது எனக்கும் அப்பாவுக்கும் 2 பேருக்குமே வாமிட்டிங். நான் அப்போ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். 12 மணி வரைக்கும் ரொம்ப போராட்டத்தின் நிமித்தமாக என்னை கட்டி வச்சிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறேன். அப்போவே அன்னைக்கு நைட்டு டிசம்பர் 20 எனக்கு மெசேஜ் ஐயா டிவியில் சொல்லும் போதே எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிது. எனக்கு மாத்திரம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் 2 பேருக்குமே சேம் டைமில் வாமிட்டில் ஒரு சில அசுத்தாவிகள்லாம் எனக்கு காமிச்சாங்க. அவ்வளோ போராட்ட நிமித்தமாக எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிது ஐயா மூலயமா. ஆவியானவர் என் வாழ்க்கையில் எத்தனையோ சாட்சிகள் ஐயா மூலயமா செஞ்சுருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா குடும்பத்திற்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்பொழுது இந்த நாள் செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். இந்த நாள் செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தீர்க்க தரிசன செய்தியாக வரப்போகிறது. எடுத்து வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை என் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். இவனோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இனி பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் ஒரு பராக்கிரமசாலியாக, யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு. தன் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலனை கைமேல கொண்டு வந்து கொடுக்கிறவர். இன்றைக்கு கைமேல பலனை நீங்கள் வாங்கி கொண்டு போகும்படி இந்த மங்கள வார்த்தையை ஆக்டிவேட் பண்ணி உங்களுடைய சிரசில் வைத்து உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மோசேயுடைய அத்தியாயத்தை 3 பகுதியாக பிரிக்கலாம். முதல் அத்தியாயம் 40 வருஷங்கள் ராஜபோக வாழ்க்கை, ராஜ அரண்மனையில் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்கிற ஒரு நல்ல ராஜரீக ஒரு ஆசீர்வாதத்தின் காலங்கள்.
அடுத்த 40 வருஷங்கள் அவனுடைய குடும்பத்திற்காக அவன் உழைத்து நல்ல மனைவி பிள்ளைகளை சம்பாதித்திருந்த ஒரு குடும்ப வாழ்க்கை. 3வது பார்ட்டு தான் ரொம்ப முக்கியமானது. 3வது பார்ட்டை தொடங்கி வைக்கும் பொழுது கர்த்தர் இந்த மங்கள வார்த்தையை அவருக்கு நேரடியாக அக்ரிமெண்டாக கொடுத்து ஒரு கோவனன்ட், ஒரு உடன்படிக்கையாக ஆண்டவர் கொடுத்து 3வது பகுதியை ஆரம்பிக்க வைத்தார். இதோ உங்களோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உங்கள் ஜனங்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கும் செய்வேன், உங்களை கொண்டு ஜனங்களுக்கும் செய்வேன். நான் உங்கள் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். காரணம், இனி உங்களுடைய செய்கை அல்ல, கர்த்தருடைய செய்கையை ஜனங்கள் மத்தியிலே பார்க்க போகிறார்கள். கர்த்தர் உங்கள் கூட இருந்து நடப்பிக்கிற காரியங்களை இனி ஜனங்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்க, உண்மையிலே உங்கள் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார், உண்மையிலே நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாமேன்னு சொல்லக்கூடிய விதத்தில் ஆண்டவர் உங்களை மறைத்து வெளிப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். நேற்றைக்கு வரைக்கும் உங்களுடைய விருப்பமானவைகளை நீங்கள் நிறைவேற்றி மனம் போன போக்கிலே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பிறகு ஆண்டவர் நினைக்கிறதை உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் மூலமாக உங்களை கொண்டு செய்து முடிப்பார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதான்னு நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். இந்த அக்ரிமெண்ட் படி ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கும் அதிசயம் நடக்கும், உங்களை கொண்டு மக்களுக்கும் அதிசயம் நடக்கும். நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் நான், என் குடும்பம், என் பிள்ளைங்க அப்படின்னு இருந்த காலங்கள் மாறி நீங்களும் உங்கள் குடும்பமும் மட்டுமல்ல, ஆண்டவருக்காக நீங்கள் ஏதோ ஒன்று செய்யக்கூடிய விதத்தில் அன்றைக்கு மோசேயுடைய கரத்தை பிடித்து ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னார். கடைசி வரைக்கும் ஆண்டவர் கூட இருந்தார். மோசே என்னெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்டார் அத்தனையும் ஆண்டவர் செய்தார். ஜனங்கள் முறுமுறுக்கும் போது கூட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று அவன் கதறும் பொழுது கர்த்தர் அவனை தேற்றினதை பார்க்கலாம். அவனுடைய சொந்த சகோதரி அவளை இழிவாய் பேசும்போது கர்த்தர் அவருக்காக வந்து நின்று வழக்காடினதை நீங்கள் பார்க்கலாம். ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது பெரிய ஒரு சோதனையின் செங்கடல் முன்னால் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பண்ணின இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றும்படிக்கு அந்த செங்கடலையே 2ஆக பிரிந்து வழிவிட்டதை நீங்கள் பார்க்கலாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை உன் மூலமாக நான் செய்வேன், நான் உன் கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னவர் அப்படியே நிறைவேற்றினார். பார்வோனுடைய பிடியிலிருந்து அந்த ஜனங்களை அவர்கள் விடுதலை ஆக்குவதற்கு பலவிதமான உபாதைகள் வந்தது, நிறைய போராட்டங்கள் வந்தது. ஒவ்வொன்றிலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை ஆண்டவர் உறுதி செய்தார். அதன் பிறகு அவர்களை அழைத்து கொண்டு வரும் பொழுதும் செங்கடல் 2ஆக பிரிந்து வழிவிடுகிறது என்பது சாத்தியமில்லாத ஒரு காரியம். ஆனால் இந்த வார்த்தை அவனுக்கு கிடைத்தபடியினாலே, இந்த வார்த்தையின்படி நான் உங்கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அந்த பயங்கரம்தான் செங்கடல் 2ஆக பிரிந்து வழிவிட்ட அதிசயம். வனாந்தரத்திலே மன்னாவை கேட்கும் பொழுது மன்னாவை கொடுத்தார். என் ஜனங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட ஆசையாக இருக்குது, இறைச்சி கேட்குறாங்க. ஆண்டவர் மேலிருந்து காடைகளை அவங்கவுங்க வீட்டிற்குள்ளால் அனுப்பினார். இவை எல்லாவற்றுக்கு பின்னணியில் இருந்த அதிசயங்களை கூட இருந்து நடப்பித்தவர் இந்த மோசே. தண்ணி கேட்கும் பொழுது பாறை அடித்தா தண்ணி வருது. இப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்களை செய்து எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வரும் பொழுதெல்லாம் அவன் தேவ சமூகத்திலே ஜெயமெடுத்ததை நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட காரியங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? அதிலிருந்து ஒரு சங்கிலி தொடர் அற்புதம் உங்ககிட்ட கொக்கி மாதிரி பிடிச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், சங்கிலி தொடர் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் அதை பிடிச்சிக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தவர் எனக்கு செய்ய மாட்டாராம். வசனத்திலிருந்து கொக்கி போட்டு அவங்கள கனெக்ட் பண்ணி அவங்ககிட்ட இருதயத்தில் அதை கொக்கி போட்டு மாட்டி அனுப்பி விட்டுருவேன். அதுதான் அற்புதங்களுக்கு காரணம். வார்த்தை மனு உருவாகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் வேதத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்களை ஆண்டவர் எழுதியிருக்கிறார்? வெறும் ஆலோசனைகளை மட்டும் எழுதியிருக்கலாமே, நடந்த சம்பவங்களை எல்லாம் எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஏன் அதை எழுதினாருன்னா, அந்த சம்பவங்களை நீங்கள் படிக்கும்போது அந்த சம்பவங்களிலிருந்து ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும். அவங்களுக்கு செய்த ஆண்டவர் எனக்கு செய்வார். இதை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்காக தான் ஆண்டவர் சம்பவங்களை எல்லாம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கூட இருந்து நான் செய்கிற காரியம் எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உங்களுக்கு நான் செய்வேன். உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு செய்வேன். உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் வேண்டாதவளாக இருக்கலாம், வேண்டாதவனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நீ வேண்டும். அவன் உன்னை வேண்டான்னு சொன்னதுனால உன் எதிர்காலம் இடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. அவனை நம்பி கர்த்தர் உன்னை படைக்கலை. என்னால் உன்னை போஷிக்க முடியும் என்று நம்பி தான் ஆண்டவர் உன்னை படைத்திருக்கிறார். எனவே அவர் போஷிப்பார். இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவேன். கரம் பிடித்திருக்கிறவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். உனக்கு தரிசனம் கொடுத்தவர் அவர், உன்னை உருவாக்கினவர் அவர், உன்னை போஷிக்கிறவர் அவர், உன்னை உடுத்துகிறவர் அவர். அவரை தான் நீங்கள் சார்ந்து வாழணுமே தவிர மனுஷனை சார்ந்து நீங்கள் வாழ்கிறது இன்னையோட நீங்கள் நிறுத்திங்க. ஆண்டவரை சார்ந்து வாழுங்க. ஆண்டவராக மனசு வச்சாதான் உன் பிள்ளை கூட உனக்கு உதவி செய்ய முடியும். பரத்திலிருந்து கட்டளையிட்டால் ஒழிய இந்த பூமியில் யாருமே உனக்கு உதவி செய்ய முடியாது என்பதை நீங்கள் நினைத்தருளே. எப்படி மோசையோடு உடன்படிக்கை பண்ணினாரோ அதே உடன்படிக்கையை இன்றைக்கு உங்கள் கையில் பிடிச்சி ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறாரு. இந்த வார்த்தையை திருச்சபை டெய்லி கிளைம் பண்ணும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரை இன்றைக்கு நீர் பலிபீடத்தில் நின்று பகிரங்கமாக எங்களுக்கு ஓப்பனாக நீங்கள் பேசி கொடுத்த வார்த்தை, இதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்காக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று நீங்கள் சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் அந்த காரியத்திலே ஒரு அற்புதம் செய்வார். மோசைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். கடைசி வரைக்கும் அதிலே உண்மையாயிருந்தார். ஏன்னா அவனும் ஆண்டவருக்கு உண்மையாயிருந்தான். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் மோசையை குறித்து சொல்லக்கூடிய அளவில் அந்த சாட்சி இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொன்னால் ஊழிய வீட்டிலும் அவன் உண்மையாயிருந்தான். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த குடும்ப விஷயத்திலும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். இது ரெண்டிலும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினாலே உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்தின்படி பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மோசையோட ஆண்டவர் முகமுகமாய் பேசினாராம். மிரியாம் பேசி மோசையுடைய இருதயத்தை உடைத்த பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து மிரியாமை பார்த்து சொன்னார், நீ ஒரு தீர்க்கதரிசி, உன்னிடத்திலே நான் தரிசனத்திலே பேசுகிறதை நீ ஜனங்களுக்கு எடுக்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாய். உன்னிடத்திலே நான் தரிசனமாய்த்தான் வெளிப்படுகிறேன். ஆனால் என் பிள்ளையாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. எனக்கும் அவனுக்கும் இடையே உள்ள உறவு அப்படிப்பட்ட உறவல்ல. என் வீட்டில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், என் விஷயத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். எனவே நான் அவனோடு முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் என்று சொன்னார். தரிசனத்தில் பேசுகிறது வேறு, முகமுகமாய் பேசுகிறது வேறு, பிரத்யட்சமாய் பேசுகிறது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது நம்முடைய உறவை பொறுத்து தான் இருக்கிறது, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு. இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு விரிசல் அடையும்படி எந்த காரியம் உங்களை ஆண்டவரை விட்டு பிரித்து வச்சிருக்கு, அது ஒரு இச்சையின் காரியமாக இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா தேவையில்லாத ஒரு தொடர்பாக இருக்கலாம், இல்லைன்னா தேவையில்லாத மதுபான பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், ஆண்டவர் தங்குகிற ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிற காரியமாக இருக்கலாம். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில் ஒரு பிரிவினையின் சுவராக இருக்கிறது. அந்த சுவரை மட்டும் இன்னைக்கு இடிச்சு போட்டு பாருங்க, ஆண்டவர் உங்களை சேர்த்து அணைத்து கொண்டு அழகாக நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு நீங்கள் நடந்து பாருங்கள். வருகிற நாட்களில் ஆண்டவரேன்னு பிடிச்சிட்டு நிற்கிறவங்க மட்டும்தான் இனி பிழைத்திருக்க முடியும். உலகம் மிகவும் வேதனைக்குரிய காலங்களுக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறது. இதைவிடவும் வேதனைகளை பார்க்க போகிறோம். கடைசி காலங்களிலே சம்பவிக்க போகிற காரியங்களில் ஒரு சிலது தான் இன்னும் நிறைவேறிருக்கு. இதே நம்மளால் தாங்க முடியலை. ஒரு கொரோனாவாகவே நம்மளால் தாங்க முடியலை, 2 கொரோனாவை நம்மளால் தாங்க முடியலை. ஆனால் இன்னும் பயங்கரங்கள் நிறைய நடக்க போகிறது. இன்னும் பெரிய பெரிய கொள்ளை நோய்கள் எல்லாம் வரப்போகிறது. அவற்றின் மத்தியிலும் எப்படி தாக்குப்பிடித்து நிற்க முடியும்? ஆண்டவரே நீர்தான் எனக்கு என்று சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான் இனி வருகிற நாட்களில் தாக்குப்பிடித்து நிற்க முடியும். எனவே இன்றைக்கு முதலாவது சபை ஆண்டவரோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த நன்றி அறிதல் பலியும் ஆரம்பிக்கிறது. இப்பொழுதும் நீங்களும்
ஒரு புதிய பிரதிஷ்டையை நீங்கள் எடுக்க வேண்டும். உங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தில் ஒரு பிரதிஷ்டை இன்றைக்கு வந்து ஒரு புது மனுஷனாக நான் போகிறேன் ஆண்டவரே, ஒரு புது மனுஷியாக போகிறேன். நேற்றைக்கு வரைக்கும் நான் யாருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணினதே இல்லை. சகை சொன்னால் நான் யாருக்கு எச்சி கையால் கூட காக்கா விரட்டுறதில்லை, எந்த ஏழைகளுக்கும் கொடுத்ததில்லை. நான் சொத்தை விற்று பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரெல்லாம் ஏமாத்தினனோ அவனுக்கெல்லாம் 3 மடங்கா 4 மடங்கா திருப்பி கொடுத்துட்றான் ஆண்டவரே என்று அவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தான். இயேசு அவனுடைய வாழ்க்கையில் என்கவுண்டர் ஆன பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரம், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு நேரம், வித்தியாசமான ஒரு புதிய பரிமாணத்திற்குள்ளே, புதிய வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு போகிற ஒரு விசேஷித்த நாள் இன்றைக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீங்கள் போதும் ஆண்டவரே, நீங்கள் போதும் ஏசப்பா, நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். ஹல்லேலூயா. டெய்லி மோசேயுடைய சக்ஸஸுக்கு காரணம், ஆண்டவரே நீங்கள் முன்னால் போகிறேன்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம், இல்லைன்னா கிளம்ப மாட்டோம். இந்த காரியத்தை இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கணும். எங்கே போனாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் வந்தால் நான் போகிறேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். நீங்கள் அடம் பிடிச்சி பாருங்கள், எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.